அவர்களே, ரவி அவர்களே, முத்தழகன் சொல்லிட்டேன். எல்லோரும் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பாய் உட்பட 51 பாய், பீர் முகமது பாய், இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய தலைவர் பெருமக்கள் இங்கே உங்களிடம் எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஒரு காலத்தில் 5 ரூபாய் காங்கிரஸ் பேரியக்கம் பெட்ரோல் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால் ஏற்றியது. இன்று அமைச்சராக இருக்கின்ற ஸ்மிருதி இரானி அவர்களும் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் டெல்லி நகரம் முழுவதும் தலையில சுமந்து ஒப்பாரி வைத்ததையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்று விலை ஏற்றம், இந்த 66 ரூபாய் டொமஸ்டிக் சிலிண்டர், வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர், ஹோட்டல்களில் கமர்சியல் என்று சொல்லும் வணிகத்திற்காக பயன்படுத்துகின்ற சிலிண்டர் விலை 114 ரூபாய் 50 பைசா. 2000 ரூபாயே ஒரு சிலிண்டர் விலை ஏறி இருக்கிறது. வரலாற்றில் இதான் முதல் முறை. நாடு விடுதலை அடைந்து 79 ஆண்டுகளில் பார்க்காத கடுமையான விலையேற்றம். எப்போதும் மோடி அவர்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் எல்லா நாடும் என்னோடு நட்பு நாடாக இருக்கிறது என்று சொல்லுவார். சென்னை எழும்பூரில் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் ஆகியவற்று தட்டுப்பாடு குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரம். வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் எதிரொலியாக தமிழகத்தில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வரும் நிலையில் அதனை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் எழும்பூரில் தற்போது காங்கிரஸ் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்தியாவில் ஏற்கனவே பொருளாதார பாதிப்பு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்ததால் சராசரி மக்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையும் 60 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரும் 114 ரூபாய்க்கு விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடையில் கூட பொதுமக்கள் டீ, காஃபி கூட குடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது என்றும், அதே போன்று நரேந்திர மோடியுடைய தவறான வெளிநாட்டு கொள்கை காரணமாக அமெரிக்க, இஸ்ரேல் ஆதரவு போக்கு இஸ்லாமிய நாடுகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், இதனால் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 80% மேலாக இறக்குமதியை நம்பிதான் இருக்கிறது. போர் காரணமாக ஈரானில் இருந்தும் பிற வளைகுடா பகுதி நாடுகளில் இருந்தும் எண்ணெய் விநியோகத்தில் தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் காங்கிரஸ் கட்சியில தற்போது குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்துல சிலிண்டரை இறுதி சடங்கு செய்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக சிலிண்டருக்கு மாலை அணிவித்து அதுக்கு இறுதி சடங்கு செய்கிறார்கள் என்றும். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.